இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல ரொம்பவே பிரபலமான ராகுல் டிக்கி அவர்கள் இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில மிகப்பெரிய இருசக்கர வாகன விபத்துல சிக்கி அவர் இப்போ உயிரிழந்திருக்கிற விஷயம் தான் யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு நிகழ்வாகவும் இது பொய்யா இருந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருடைய மனசையும் கலங்கடிச்சு நம்ம எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. இப்போ உண்மையாவே ராகுல் டிக்கி அவர்களுக்கு எப்படி விபத்து நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களும் வெளியாகி இருக்கிற அந்த விபத்துடைய சிசிடிவி காட்சிகளும் வெறும் 5 நிமிடத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவர் கடைசியா சொல்லியிருக்கிற வார்த்தைகளும் இந்த விபத்தை நேர்ல பார்த்த நபர் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிற அதிர்ச்சியான விஷயங்கள் தான் இப்போ நம்ம எல்லாருடைய மனசையுமே பதறடிச்சிருக்கு. சோசியல் மீடியால பிரபலமான நபரா இருந்துட்டு வந்தவர் தான் ராகுல் டிக்கி அவர்கள். பிறந்தோ வளர்ந்தோ அப்படின்னு இருந்துட்டு போயிடாம எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல கஷ்டங்களுக்கு மத்தியில ஏகப்பட்ட முயற்சிகள் செஞ்சோம், பலவிதமான உழைப்புகள் போட்டோம் இன்னைக்கு எல்லாரும் அறிஞ்ச ஒரு பிரபலமா வள வந்துட்டு இருந்தாரு. தன்னுடைய அசாத்தியமான நடிப்பாலையும் வித்தியாசமான முக பாவனைகள் செஞ்சோம் தனக்குன்னு பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. தன்னுடைய அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக கடின உழைப்பு போட்டு சினிமா துறையில எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருந்த ராகுல் அவர்கள் நேற்றைய முன்தினம் வந்துட்டு தன்னுடைய மனைவியை பார்க்க விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்துல தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போற வழியில தான் இப்போ ராகுல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. ஆனா உண்மையாவே ராகுல் அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. முதல்ல இந்த விபத்தை வந்துட்டு ஒரு பேருந்து நடத்துனர் தான் பார்த்திருக்காரு. அவர் வழக்கமா பேருந்துல போயிட்டு இருக்கும் போது ராகுல் அவர்கள் தன்னுடைய இருசக்கர வாகனத்துல மின்னல் வேகத்துல கிராஸ் பண்ணி போயிருக்காரு. அப்போ இந்த பேருந்து நடத்துனர் வந்துட்டு பக்கத்துல இருந்த ஓட்டுநர் கிட்ட யாரையா இந்த பையன் இவ்வளவு வேகமா போறான், இந்த ரோட்ல இவ்வளவு வேகம் தேவையா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே அந்த மிகப்பெரிய விபத்து அரங்கேறி இருக்கு. ஹெல்மெட் கூட போடாம அதிக வேகத்துல போனதுனால போற பாதையில ஒரு பெரிய வளைவு இருந்திருக்கு. பைக்ல அந்த பேருந்தை கடந்து போன ராகுல் அவர்கள் வேகமா போனதுனால பைக்கை வளைக்க முடியாம கட்டுப்பாட்டை இழந்த நிலையில சாலையோரமா இருந்த தடுப்புல மோதி இருக்காரு. அப்படி மோதின வேகத்துல அவருடைய கை கால்கள் உடைஞ்சது மட்டும் இல்லாம ஹெல்மெட் அணியாதனால அவருடைய தலையிலையும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு 5 நிமிடம் ரத்த வெள்ளத்துல துடிச்ச நிலையில முதல் உதவி செய்ய அருகில் இருந்த எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ ராகுல் அவர்கள் அங்கிருந்தவங்கள்ட்ட தண்ணி கேட்டதாகவும் கண் கலங்கி அழுது தன்னுடைய அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதன் பிறகு சரியா 5 நிமிடத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கிருந்தவங்க எல்லாருமே அதிகமான வேகத்துல வந்ததுனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. இப்போ போலீசார் இதுல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைகள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அருகில் இருந்த எல்லா கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் ராகுல் டிக்கி அவர்களுடைய உடலை இஸ்லாமிய முறைப்படி அடக்கமும் செஞ்சிருக்காங்க. இப்போ இவருடைய இழப்பானது இவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்கி இருக்கு. இதுல இருந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது தலைக்கவசம் அணியாம வண்டியை எடுக்க கூடாது. இதே மாதிரி அதிக வேகம் அதிக ஆபத்து அப்படிங்கறத யாரும் மறந்துடவும் கூடாது. இந்த விபத்து பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.